திரு அரவிந்த், கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வது பலத்தின் வெளிப்பாடா பலவீனத்தின் வெளிப்பாடா? கேசி பழனிசாமி சொல்ற மாதிரி அது அவர் வெளிப்படையா அழுத்தமா சொல்ல வேண்டிய நிர்பந்தம், நெருக்கடி, சூழல் வந்திருக்கின்றது உண்மைதான். ஆனா யார் ஏற்படுத்தி இருக்காத அந்த நிர்பந்தம்? என்னன்னா இப்ப வந்து போன சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்த போது இது அறிவிக்க வேண்டிய அவசியம் வரல. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்தாரு, அவர் தான் திரும்ப முதலமைச்சர் ஆக போறான்றதுல அது வந்து ஒரு ஆப்வியஸ் சாய்ஸா இருந்தது. அப்புறம் கூட்டணி பிரிஞ்சு திருப்பி சேரும் போது அவங்களும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு தங்களோட வலிமையை காமிக்கும் போது அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய சில அழுத்தங்கள் வரும்போது ஆரம்பத்துல இருந்தே இதை பத்தின பேச்சுகள், கேள்விகள், சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. அப்போல இருந்தே வந்து அதிமுக தரப்புல இருந்து, எடப்பாடி தரப்புல இருந்து திரும்ப இதை சொல்றாங்க. அதிமுக தலைமையில்தான் கூட்டணி, அதிமுக. பிஜேபியில என்ன பண்ணாங்கன்னா அதை பத்தி பெருசா கமிட் பண்ணாம கூட்டணினே பேசினாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னுவாங்க. எடப்பாடி திரும்ப என்ன சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல அதிமுக தான் தலைமை, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவரும் அவருடைய கட்சிக்காரங்களும் திரும்ப சொல்றாங்க. சொல்ல வேண்டிய அவசியத்தை, நிர்பந்தத்தை முதல்ல ஏற்படுத்தினது பிஜேபி. அவர்களுடைய அபிலாஷை, அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஒரு கூடுதல் வாக்குகள் காரணமா அவங்களுக்கு வந்த ஒரு நம்பிக்கையும், மத்திய அரசு தன்கிட்ட இருக்கின்றதுல இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கையும் வலிமையை சேர்ந்து அப்புறம் கட்சி பிரிஞ்சிருக்கு இல்லையா, அதிமுக கட்சி பிரிஞ்சிருக்கு, முழு வலிமை இல்ல. அப்ப அதையும் வச்சு எடப்பாடியை வந்து கார்னர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா பிஜேபி பிரயோகிச்ச ஒரு பிரஷர் இருக்கு இல்லையா, அந்த பிரஷர்ல தான் இந்த வார்த்தை வருது. ஆனா எடப்பாடி எந்த சமயத்தையும் அந்த பிரஷருக்கு விட்டு கொடுத்து பிறகு பார்த்துக் கொள்வோம், தேர்தலை சந்திப்போம்லாம் சொல்லவே இல்லை. என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தெளிவா தான் அவர் சொல்றாரு. சமீபத்துல பாஜக தலைவர்கள் அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது இல்லையே, கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி பேசலையே. சமீபத்துல சொல்ல இந்த கூட்டணி தொடங்குற சமயத்துல பேசுறாங்க, குழப்பமான ஒரு தெளிவற்ற ஒரு பேச்சும் அங்க வந்துருது. அப்ப வந்து திரும்ப இவர்கிட்ட அந்த கேள்வி முன்வைக்கப்படுது, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அப்ப அவங்க தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அவருக்கு இப்ப ஏன் ஜெயலலிதா சொல்லன்னு கேட்டா, ஜெயலலிதா யாரும் அந்த கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரல, கருணாநிதி அந்த கேட்கிற சூழ்நிலை வரல, வந்தாதானே பிரச்சனை. இப்ப வந்திருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து மத்திய அரசு தன் கையில இருக்கிறதும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் ஓரளவு ஓட்டு வாங்கினதையும் வச்சு எடப்பாடியை இன்னும் கொஞ்சம் வந்து கார்னர் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. அதனால வந்த ஒரு பதில் அது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி எதுக்கு நாங்க ஆட்பட மாட்டோம், ஏற்கனவே இருக்க கூட்டணி இருந்தாலும் சரி, புதுசா ஒரு கூட்டணி வந்தாலும் சரி, எங்களுடைய நிலையில மாற்றம் இல்ல, கூட்டணி தமிழ்நாட்டில் எங்கள் தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் திரும்ப சொல்றதுன்றது தன்னோட பொசிஷனை அக்செப்ட் பண்றதானே தவிர அது அவருக்கு ஐயம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க புறச்சூழல இருந்து ஒரு கேள்வி வருதுன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லிதானே ஆகணும். நீங்க யாருன்னு கேட்டா உனக்கு தெரியாதான்னு கேட்டு போயிட முடியாது. நான் இதுதான் சொல்ல வேண்டியிருக்கும்ல, அதுதான் அவர் சொல்றாரு. அது அவரு அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எனக்கு இது இல்ல, எந்த தப்பும் எனக்கு தோணல. அத ரெண்டு விதமா பிரிச்சு கேசிபி சொன்னார்ல, தன் அளவுல பலவீனமா உணர்ந்து அந்த பலவீனத்தை வந்து பலமா வெளிக்காட்டுற மாதிரி சொல்றது ஒண்ணு, இன்னொன்னு யதார்த்தமாகவே அதிமுக பலவீனமா இருக்கு, அதனால நிர்பந்தத்தின் அடிப்படையில இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குன்னு. இதுல ரெண்டுல எது உணர்றதுனால வரக்கூடிய வெளிப்பாடா, யதார்த்தமாவே அதிமுக பலவீனமா இருக்கா களத்துல எலெக்ஷன் தேர்தல்? நான் வந்து அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா கட்சி பிரிஞ்சிருக்கு, அப்புறம் பதவியில இல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு, அதனால பலவீனம்ன்றது வந்து ஆப்வியஸான விஷயம் தான். ஆனா இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து பலவீனத்திலே வந்து நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து பலவீனம் இருந்தாலும் எங்களுடைய அடிப்படையான ஸ்ட்ரென்த் அப்படியே தான் இருக்கு, நாங்க வெற்றி பெறுவோம், வெற்றி கூட்டணி தான் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ண விரும்புறாங்க. இது பலவீனத்தினோட வெளிப்பாடுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னொன்னு கேள்வி எழுறதுனாலதானே அந்த பதில் வருது. எடப்பாடி வந்து என்னைக்காவது அது ஒரு சாய்ஸ்ல விட்டுருக்கோம், அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னதே கிடையாது. நீங்க போய் கேட்கும் போது தானே அவரோட சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அந்த கேள்வி வந்து அவர் முன்னாடி வந்து கண்ணுக்கு தெரிய, அதாவது வார்த்தையா வரலன்னா கூட அது வந்து அந்த என்ன சொல்றது, இட்ஸ் இன் தி ஏர் அப்படின்வாங்க இல்லையா, அப்படி ஒரு கேள்வி இருக்கு. என்ன பண்ணுவீங்க, நீங்க கூட்டணிக்கு போவீங்களா, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற கேள்வி நேரடியாக மறைமுகம் வைக்கப்படும் போது அவர் சொல்றாரு, அதை அக்செப்ட் பண்றதுன்னு தான் நான் பாக்குறேன். திரு அமித்ஷாவை துணைக்கு அழைக்கிறாரு, அவர் என்டாஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றாருல, அது ஏன் அவரே சொல்லலாம்ல, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. நான் அதை எப்படி பாக்குறேன்னா உள்ளூர் தலைவர்களை, உள்ளூர் பிஜேபி தலைவர்களை வாயடைக்கிறதுக்காக அமித்ஷா பேரை அவர் பயன்படுத்தான்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு தன்னுடைய வலிமையை வந்து பறைசாற்றி திரும்ப அழுத்தம். இன்னொன்னு, தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஓரளவுக்கு பிராக்டிகலா என்னன்னு தெரியுங்க. ஆனாலும் எந்த கட்சியாவது நாங்க தோப்போம்னு சொல்லுவாங்களா? எந்த கட்சியா நாங்க 2வது வருவோம் 3வது வருவோம்னு சொல்லுவாங்களா?
நீங்க வந்து 10வது இடத்துல வரவங்க கூட நான் தான் அடுத்த முதலமைச்சர் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்குமா அதிமுக கிட்ட வேற வார்த்தையை நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? வெற்றி பலமுறை வெற்றி பெற்ற கட்சி, மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி எப்படி அதை வந்து வேற மாதிரி பேசுவான்னு நினைக்கிறீங்க? இப்படிதான் பேச முடியும். கட்சியினுடைய ஒரு கேலிபருக்கு பொருத்தமா இருக்கும். இல்ல அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் மீண்டும் அதுல வந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு, அதனால அப்பப்ப அதை பதிவு பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. எடப்பாடியோட சந்தேகம்னு பாக்கல, மத்தவங்க சந்தேகத்தை எடப்பாடி தீர்த்து கிளியர் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு சந்தேகமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இதை வந்து தெளிவா ரொம்ப கூலா சொல்றாரு, பதட்டமே இல்லாம சொல்றாரு. அவருக்கு சந்தேகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பாஜக தலைவர்கள் சமீபத்துல அந்த மாதிரி எந்த விதமான குழப்பமா பேசுறது இல்ல, கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சின்னு பேசுறது இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில நாங்க எலெக்ஷனை சந்திக்க போறோம்ங்கறத சொன்னதோட அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பேசுறது சரி. இப்போ திரு கேசிபி தொடக்கத்துல சொன்னார்ல, இது விஜய்க்கும் சேர்த்த செய்தின்னு ஒண்ணு சொன்னார்ல, அதுல என்ன இவருக்கு பலன் கிடைக்கும்? திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி பொசிஷன் பண்றாரு ஒரு கட்சி, விஜய்க்குமான செய்தி அப்படின்னு சொல்றதுல ஒரு பாயிண்ட் நிச்சயமா இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையை ஏற்கனவே பிஜேபி கான்டெக்ட்ல சொல்லியாச்சு, பிஜேபி ஏடிஎம்கே கான்டெக்ட்ல சொல்லியாச்சு, புதிய கூட்டணிகள் அப்படின்னு பேசும்போது சொல்லியாச்சு. இப்ப சொல்லும் போது விஜய் கூட்டணி சேருமா அப்படின்றத பத்தி அதிமுகலேருந்தே வந்து தூது விடுற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தின ஒரு யூகங்கள் வந்து அங்க நம்ம வந்து அரசியல் வெளியில உலவி கொண்டிருக்கின்ற சமயத்துல விஜய் ஒருவேளை வந்தால், விஜய் வந்து வரணும்னு நினைச்சா அப்படின்னு நான் நினைச்சாலும் யார் வேணா வாங்க, ஆனா என்னோட தலைமை எதுன்னு வந்தா வாங்க அப்படின்றத ஒரு தெளிவா விஜய்க்கு சொல்றாரு. இது வந்து விஜய்க்குமான ஒரு செய்தி தான். அது வந்து அவருக்கு கூட்டணியை புதுசா ஏற்படுத்தி தருமா தராதான்றது இருக்கு. அதை வேணா நம்ம விவாதிக்கலாம். அதுதானே பிரதானமான கேள்வி. எப்படியும் கடைசி நேரத்துல தாவேகா கூட்டணிக்கு வந்துரும், திரு எடப்பாடி பழனிசாமி எப்படியும் கொண்டு வந்துருவார் அப்படின்ற நம்பிக்கை அதிமுக தொண்டர்கள் மத்தியில இருக்கு. இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அப்பப்ப அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் கூட அதை வந்து பேசுறாங்கன்னா, இந்த பொசிஷன் பண்றதன் மூலமா, கூட்டணிக்கு நான் தான் தலைமை, நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றதன் மூலமா தாவேகா கூட்டணி அறுவடை பண்ண போறாரா இல்லையாங்கிறதான பிரதான கேள்வி. அது வந்தாலும் சரி வரலைனாலும் சரிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாரா? அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாது இல்ல. நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப நீங்க கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி பாஜக வந்து தனியாவே பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்ற ஐயம் வந்த போது பலவிதமான யூகங்களை வந்து ஊடகங்கள்லயும் அரசியல் ஆய்வாளர்களும் முன் வச்சாங்க, பலவிதமான ஊகங்கள். ஆனா பிஜேபி தரப்புல இருந்து என்னைக்காவது அந்த ஊகங்களை அங்கீகரிச்சோ அந்த இது பண்ணியோ நாங்க கூட்டணி ஆட்சி வைப்போம், இது பண்ணுவோம், ஓரளவு வந்து சிறுபான்மை ஆட்சி வைக்கிறதா இருந்தாக்க மோடிக்கு பதில் இன்னொருத்தர பிரதமர் ஆகும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அரசியல் ஆய்வாளர்கள் பேசினாங்க, ஊடகங்கள் பேசுது. ஆனா என்னைக்காவது பிஜேபி அதை பேசினாங்களா? நாங்க 300க்கு மேல வாங்குவோம், 400 வாங்குவோம், மோடி தான் திரும்பவும் பிரதமர் தான் சொன்னாங்க. அதே மாதிரி எந்த அரசியல் நிற்கக்கூடிய எந்த பிரதான கட்சியும், வலிமை உள்ள எந்த கட்சியும், 50 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ள எந்த கட்சியும் இந்த தேர்தல் வர்றதுக்கு ஒரு 8 மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஈரோட்டா பேச மாட்டாங்க, குழப்பமா பேச மாட்டாங்க. நான் தான் தலைவர், நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை வர 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 ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறலாம், அப்ப வந்து நம்ம அந்த நிகழ்வு நடக்கலாம், அப்ப வந்து அந்த ரெட்டாரிக் மாறலாம். ஆனா இன்னைக்கு அது மாற வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப தெளிவா சொல்றது வந்து அதிமுக தன்னுடைய நிலையை அசெப்ட் பண்ணுது அப்படின்றத நான் பாக்குறேன்.